கீழ் ஜாதி நாயின்னு சொல்லிட்டு இந்த பையனை போட்டு மேல் ஜாதிக்காரவங்க அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல இந்த பையனோட ஜாதிக்காரன் போறான். அப்ப இந்த பையன் சொல்றான், மேல் ஜாதிக்காரனுங்க என்ன போட்டு அடிக்கிறாங்க, என்ன காப்பாத்துடான்னு சொல்லும்போது அந்த பையன் சொல்றான், சீக்கிரமா வந்து சைக்கிள்ல ஏறிக்கன்னு. உடனே இந்த பையனும் சைக்கிள்ல போய் ஏறான். அதுக்கப்புறம் மத்த பசங்க உங்களை அடிக்கிறதுக்காக துரத்தும் போது இந்த பையன் சைக்கிளை வேகமா எடுத்து கொண்டு அந்த பையனையுமே காப்பாத்திடுறான். அதுக்கப்புறமா அந்த பையன் கிட்ட கேட்கிறான், எதுக்காகடா அவனுக்கு போட்டு ஒன்னு அடிச்சாங்கன்னு. அப்ப அந்த பையன் சொல்றான், அது ஒரு ஜாதி பிரச்சனை, உனக்கு சொன்னா புரியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறமா அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட கேட்கிறான், அப்பா ஜாதினா என்னன்னு. அப்ப அப்பா சொல்றாரு, மனுஷங்க அவங்களுக்குள்ளேயே ஒவ்வொரு ஜாதியை பிரிச்சுக்கிட்டாங்க, இதுதான்ப்பா ஜாதின்னு சொல்றாரு. இப்படி அடுத்த நாளாவது பசங்க எல்லாம் ஸ்கூல்ல இருக்கும்போது மேல் ஜாதிக்காரங்களை இந்த பக்கமாவும் கீழ் ஜாதிக்காரங்களை இந்த பக்கமாவும் வேறையா பிரிச்சு டீச்சர் பாடம் எடுத்துக்க இருக்காங்க. அதுல மேல் ஜாதிக்கார பசங்க வாசிச்சதுக்கு அப்புறமா கீழ் ஜாதிக்கார பையனை வாசிக்க சொல்லும்போது இந்த பையன் திக்கி திக்கி வாசிக்கிறான். இதை பார்த்த டீச்சர் சொல்றாங்க, உங்களை மாதிரி கீழ் ஜாதி நாய்க ஸ்கூல்ல வந்து படிச்சு என்னத்தடா கிழிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு இந்த பையனை வந்து திட்டுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட கேட்கிறான், எதுக்காகடா நம்ம கையில இப்படி ஒரு கயிறு கட்டி இருக்கோன்னு. அப்ப அந்த பையன் சொல்றான், நீ நம்ம ஜாதிக்காரங்கிறனால தான் இப்படி ஒரு கயிறை கட்டி அடையாளப்படுத்திக்கிறோன்னு. அதுக்கப்புறம் அடுத்த நாளாவது இந்த பையன் ஸ்கூல்ல விளையாண்டு இருக்கும்போது அந்த சேர் பாத்தீங்கன்னா அந்த பையனை கூப்பிட்டு சொல்றாரு, தம்பி பாத்ரூம் அழுக்கா இருக்கு, அரை மணித்தியாலம் இருக்கு, அதுக்குள்ள கிளீன் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லும்போது இந்த பையன் சொல்றான், இந்த பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கு தானே வேற ஆட்கள் இருக்காங்க, நான் எதுக்காக கிளீன் பண்ணணும்னு. உடனே இந்த சேர் இந்த பையனை போட்டு அடி அடின்னு அடிச்சு, உங்களை மாதிரி கீழ் ஜாதி நாய்க்கே தாண்டா பாத்ரூம் கிளீன் பண்ணணும், கிளீன் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போடான்னு சொல்லும்போது இந்த பையனும் அழுதுகிட்டே சரிங்கிறான். அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை வீட்டுல வந்து சொன்னதுக்கு அப்புறமா மனைவி சொல்றாங்க, பையனை ஸ்கூல்ல போட்டு பாத்ரூம் கழுவ சொல்லி அடிச்சிருக்காங்க, என்னன்னு சொல்லி ஸ்கூல்ல போய் கேளுங்கன்னு சொல்லும்போது அப்பாவும் பையனை சைக்கிள்ல கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போறாரு. அப்ப அங்க இருந்து ஒரு ஆள் சொல்றாரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, பிரின்சிபல் இன்னும் கொஞ்சத்துல வந்துருவாங்கன்னு. அதுக்கப்புறம் பிரின்சிபல் வந்ததுக்கு அப்புறமா அப்பா போய் சொல்றாரு, பையனை பாத்ரூம் கழுவ சொல்லி அடிச்சிருக்காங்க, என்னன்னு சொல்லி கேளுங்கன்னு. அப்ப டீச்சர் சொல்றாங்க, ஒவ்வொரு பசங்களும் தினமும் டைம் டேபிள் படி சரியா பாத்ரூம் கழுவுவாங்க, உங்க பையன் டைமுக்கு பாத்ரூம் கழுவல, அதனால தான் சேர் போட்டு அடிச்சாருன்னு சொல்லும்போது இதை கேட்ட அப்பா கோவப்பட்டு, என் பையன் பொய்யன்னு சொல்லல, பாத்ரூம் கழுவ சொல்லி கட்டாயப்படுத்தி அடிச்சிருக்கீங்க, மத்த பசங்க எல்லாம் பாத்ரூம் கழுவ மாட்டாங்களா, எதுக்காக இப்படி பண்றீங்க, உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்லும்போது அந்த பிரின்சிபல் சொல்றாங்க, உங்களை மாதிரி கீழ் ஜாதிக்கு தான் பாத்ரூம் கழுவணும், அதுல என்ன தப்புன்னு சொல்லும்போது இதை கேட்ட அப்பாவும், இந்த மாதிரி ஜாதி பாக்குற ஸ்கூல்ல என் பையனை சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு பையனை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாரு.